இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டப்பூ. இது வந்து கல்யாணம் ஆன பெண்கள் எல்லாருமே வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடலாம். இது எதுக்காக கொண்டாடுறீங்கன்னா, அஸ்வபதி அப்படின்ற ராஜாவோட பொண்ணு வந்து சாவித்ரி. சாவித்ரி அப்படின்றவங்க வந்து ரொம்ப வீரமான அழகான ஒரு பொண்ணு. அவங்க வந்து சத்தியவான் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து காதல் செய்யறாங்க. அந்த சத்தியவான் வந்து காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. சத்தியவானோட அப்பாவும் ஒரு ராஜா தான். பட் அவங்க வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாம போனதுனால அவங்க கிங்டம் சாவித்ரி வந்து சத்தியவான கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து சாவித்ரி கிட்ட சொல்றாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் சத்தியவானோட வாழ்க்கை வந்து 1 வருஷம் தான், அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இறந்து போயிடுவாரு அப்படின்னு நாரதர் சொல்றாங்க. நீ வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. வந்து அதே மாதிரி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 1 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா யமதர்ம ராஜா வந்து சத்தியவானை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. சத்தியவானை வந்து கூட்டிட்டு போறப்ப சாவித்திரியும் அவங்க பின்னாடியே போறாங்க. என்னோட ஹஸ்பண்டை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வர்றது அந்த தைரியத்தையும் அந்த காதலையும் பார்த்துட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு 3 வரம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வந்து 3 வரமா இவங்க யோசிச்சு முதல் வரமா வந்து இழந்து போன அவங்களோட சத்தியவான் அப்பாவோட கிங்டம் வந்து அவங்களுக்கு திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2வது வரமா சாவித்திரி அவங்க 3வது வரமா நானும் சத்தியவானும் சேர்ந்து 100 குழந்தைங்களை வந்து நீங்க நல்லா க்ளோஸா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 3வது வரத்துல வந்து சத்தியவான் உயிரோட இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சிம்பல். இவங்க வந்து சத்தியவானை திருப்பி மீட்டுட்டாங்க இறப்புல இருந்தே அப்படின்னு வந்து ஒரு கதை இருக்கு. அதுக்காக தான் கல்யாணம் ஆன பெண்கள் என்ன ஆலமரத்துக்கு கீழே இருந்து பூஜை பண்ணி நூல்கண்டு எடுத்துட்டு போய் ஒரு 7 வந்து ஆலமரத்தை சுத்தி வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீண்ட ஆயுளோட எந்த ஒரு குறையும் இல்லாம இருப்பாங்க அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ அதை நம்பி தான் வந்து நம்ம இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.